நிறைய நபர்களுக்கு அல்சர்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பிட முடியாது. சாப்பிட்டு ஒரு கவலை சாப்பிட்டோன்னா வயிற்று ஸ்டமக் பெயின் ஏற்பட்டுரும். இதற்கு அடிப்படை காரணம்னு பார்க்கும்போது சரியான நேரத்தில் சாப்பிட தவறியிருப்போம். ஸோ நிறைய நபர்களுக்கு அல்சர் இருக்குது. இந்த அல்சருக்கு கடினமான யோகாசனங்கள் வேண்டாம். முத்திரைகளின் மூலமாகவும் மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் நம்ம நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸ்பிளீன் மண்ணீரலுக்கு வயிற்று உள்ளுறுப்புக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இது நம்ம சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அந்த பகுதியில் இருக்க புண்கள் ஆறக்கூடிய நிலை கிடைக்கும். உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை, அதிக உஷ்ணத்தை வெளியெடுத்துரும். காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள், வயதானவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு ட்ரிப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களை, முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம், ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இப்போ நாம் முத்திரைகளும் மூச்சு பயிற்சியும் பார்த்துட்டு வரோம். இது எல்லோருமே செய்யக்கூடிய எளிமையான ஒரு பயிற்சி. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அல்சர் வராமல் தடுக்கக்கூடிய முத்திரைகள் என்ன, மூச்சு பயிற்சி என்ன. நிறைய நபர்களுக்கு அல்சர்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பிட முடியாது. சாப்பிட்டு ஒரு கவலை சாப்பிட்டோன்னா வயிற்று ஸ்டமக் பெயின் ஏற்பட்டுரும். இதற்கு அடிப்படை காரணம்னு பார்க்கும்போது சரியான நேரத்தில் சாப்பிட தவறியிருப்போம். காலையில் 8லேருந்து 8:30க்குள்ள அதிக காரம், உப்பு, புளிப்பு குறைத்து மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. மதியம் 1:30 மணிக்குள்ள சாப்பாடு எடுத்துக்கோங்க. அது அதிக கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. சாதம் குறைச்சி எடுத்துக்கோங்க. இரவு 7 மணிக்குள்ள அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஸோ நிறைய நபர்களுக்கு அல்சர் இருக்குது. இந்த அல்சருக்கு கடினமான யோகாசனங்கள் வேண்டாம். முத்திரைகளின் மூலமாகவும் மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் நம்ம நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பிரிதிவி முத்திரை. இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. மூச்சை வாட்ச் பண்ணுங்க ஒரு 5 செகண்ட். மோதிர விரல், பெருவிரல் நுனி நீங்க கை முட்டில வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஸ்பிளீன் மண்ணீரலுக்கு வயிற்று உள்ளுறுப்புக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அல்சர் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. மதியமும் சாப்பிடறதுக்கு முன்பாக பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதியில், பெருவிரல் விரல் 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன ஒரு மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். சீத்தளி அப்படிங்கிற பயிற்சி. 2 கை சின் முத்திரை. வாய் வழியே மூச்சை உள்ளடங்க. இந்த மாதிரி மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இது சீத்காரின்னு பண்ண போகிறோம். நாக்கம் அடிச்சுக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க.
இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. இது நம்ம சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். அந்த பகுதியில் இருக்க புண்கள் ஆறக்கூடிய நிலை கிடைக்கும். உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை, அதிக உஷ்ணத்தை வெளியெடுத்துரும். இப்போ இதே பயிற்சியை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டும் பயிற்சி பண்ணுங்க. வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். ரெண்டு முட்டியும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் மூச்சை வாட்ச் பண்ணுங்க. பிரித்திவி முத்திரை, மோதிர விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல முதல் பகுதியில் பெருவிரல் நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி சின்ன நாடி சுத்தி. சீத்தளி 2 கை சின் முத்திரை. வாய் வழியா மூச்சை உள்ளழுங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை. சீத்காரி. இந்த மாதிரி 10 முறை. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு ட்ரிப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கருவேப்பிலை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை துவையல் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து மோரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இந்த நீர் மோரில் அந்த மோரையும் குடிச்சிருங்க. கருவேப்பிலையும் மென்று சாப்பிட்ருங்க. கொத்தமல்லி கீரை, மணத்தக்காளி கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இளநீர் வாரத்தில் 2 நாட்கள் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.